நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் தொலைக்காட்சி மற்றொரு காணொலி பதிவோடு சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. எமது நம் தமிழ் யூடியூப் வலைத்தளம் வழியாக பன்முகப்பட்ட கலைப்படைப்புகளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே காத்தவராயன் சிந்தனை கூத்து, இது கால மாற்றத்திலே தலைமுறை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலை மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய பாரம்பரிய ஆட்ட வடிவங்களில் ஒன்றாக திகழக்கூடியதான் இந்த சிந்தனை காத்தவராயன் கூத்து. இந்த சிந்தனை காத்தவராயன் கூத்து இன்று தலைமுறைகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியான ஒரு காட்சி பதிவாகவே இன்றைய நாள் நாம் தருகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு அமையப் போகிறது. மழலைகள் வழங்கக்கூடிய நிகழ்வாகவே இது அமைகிறது. தங்களுடைய ரசனை கேட்டால் போல் தங்களால் முடிந்த வரைக்கும் மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நான் நினைவுபடுத்துவது போல இந்த கலைப்படைப்புகளால் தான் மனித மன்னங்களுடைய ஆழ் மனதிலே மிக ஆழமான கருத்துக்களை சொல்லிவிட முடியும். ஆகவே கலை, பண்பாடு, மொழி இவற்றினுடைய உச்சங்களை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், இது எங்களுடைய அடையாளங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கலைப்படைப்புகள் என்பது மிக மிக முக்கியமானதாக அமைகின்றன. ஆகவே இலைமறைகளாக இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் தங்களது கலைத்திறமைகளோடு மேடை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பாகவே நம் தமிழ் யூடியூப் வலைத்தளம் பல கலை படைப்புகளை தொடர்ந்தும் வழங்கி வருகிறது. அந்த வகையிலே தொடர்ந்தும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எமக்கு வழங்க வேண்டும். முதல் நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவராக இருந்தால் தயவு செய்து எங்களுடைய காணொலியை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் ஆதரவை வழங்குங்கள். கமெண்ட்ஸ் வழியாக உங்களுடைய கருத்து பகிர்வுகளையும் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். பதிவிடுங்கள். உங்களது பழைய அதாவது காத்தவராயன் கூத்து பார்த்த அனுபவங்களையும் SMS வழியாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடலாம். நல்லது அன்பான உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை வழங்கப் போகின்ற மாணவர்கள் கவியாஞ்சலி நர்த்தனாலய மாணவிகள். மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயன் சிந்தனை கூத்தினை வழங்கப் போகிறார்கள். இந்த காட்சியிலே பங்கு பெற்று போகின்ற மாணவர்கள் கேம்குமார் மிதுனிகா மானாக நடிக்கிறார். அதுபோல கிருபரன் அஸ்வினி மாண்பு நடிக்கிறார். கமலேஸ்வரன் அக்ஷனா பாலகாத்தனாக நடிக்கிறார்கள். அதுபோல திலீப் குமார் திவ்ய நிலா மக்களாக வருகிறார். அதுபோல செல்வகுமார் நியூஸ்கா அம்மன் வேடத்திலே நடிக்கிறார். சச்சிதானந்தன் சுவேதிகா நாரதர் வேடத்திலே நடிக்கிறார். தினேஷ்குமார் தட்சிகா மக்கள் அதுபோல சேடிகளாகவும் நடிக்கிறார். அதுபோல சந்திரரூபன் ஜுகானி சின்னானாக நடிக்கிறார். ஜெயக்குமார் சப்தமி மக்கள் வல்லத்துவன் காளியாகவும் நடிக்கிறார். அதுபோல ஜெயகாந்தன் கிசாந்த் சிவன் மக்கள் ஐயராகவும் நடிக்கிறார். பிரபாகரன் தேனுசா ஆரியப்பு மாலியாக நடிக்கிறார். பிரபாகரன் ரேணுஜா காத்தானாக நடிக்கிறார். இவர்கள் இருவரும் இரட்டை சகோதரர்கள். இப்படி இளைமறை காய்களாக இருக்கின்ற இந்த கலைஞர்கள் இளைய தலைமுறை தங்களுடைய திறமைகளை வெளிக்கொள்ள காத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக முழுமையாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ண பாருங்கள். தொடர்ந்து உங்களது அன்பையும் ஆதரவையும் வழங்குங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
விசேஷம் உண்டா? அம்மா கைலங்கிரிதான் சிறு விசேஷங்கள் உண்டு. என்ன விசேஷங்கள்? தங்கள் தமிழ்நாடு மகா விஷ்ணு மைத்துனன் பரமேஸ்வரரும் தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினார்கள்? தங்களுக்கு கல்யாணம் இல்லை என்றும் சந்தானம் இல்லை என்றும் பல சாபங்கள் இட்டார்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சிவனாரிடம் சென்று அவரை மயக்கி அவரிடமிருந்து புத்திர வரத்தையும் மைந்தன் வரத்தையும் பெற்றுவார்கள். சரி, அப்படியே செய்கிறேன். நாராயண 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 காலமும் நூல்களை மஞ்சாச்சர வந்தனவே பஞ்சாச்சர வந்தனவே நரம்பு விசிறி கையில் நல்லமமிழோனினான் காலமஞ்சிரி நூலஞ்சடை மஞ்சாச்சர வந்தலங்கவே பஞ்சாச்சர வந்தலங்கவே நரம்பு விசிறி கையிலேந்தி நரத மாமுனி தோன்றினார் நரத மாமுனி தோன்றினார். என்னக்கா பூமாதேவின் விருப்பப்படி இப்புலகில் பிறப்பு 1000 இறப்பு 1000ல் ஒன்றாகவும் ஆக்கிவிட்டேன். இனி எனது சிவனாரிடம் சென்று பிள்ளை வரம் கண்டு வர வேண்டும். சிவனாரை தேடியல்லோ முத்துமணியம் படிப்பும் சிக்கிரமாய் பாரேனல்லோ மரிதவியம்மா. சிவனாரை தேடியல்லோ முத்துமணியம் படிப்பு சிக்கிரமாய் போரேனல்லோ மரிதவியம்மா. காவி உடுத்தல்லவோ ஆதிசிவன் நானும் இப்போ காரணமாய் வந்து நின்றேன் மயசிவன் நானும். குளித்தால் உடுத்தல்லவோ ஆதிசிவன் நானும் இப்போ பூரணமாய் வந்து நின்றேன் மயசிவன் நானும். முத்துமாரி எதற்காக இவ்வளவு தூரம்? அத்தாரே, உங்களுக்குள்ள பிரியத்தினால் ஒரு விதமான பலகாரம் கொண்டு வந்துள்ளேன். என்ன பலகாரமா? அங்கே கொடு பார்க்கலாம். கையில் இட்டால் கறந்து விடும் பால் தான் போட வேண்டும். சரி, அப்படியே செய். முத்துமாரி ஒரு விதமான மயக்கம் வருகிறது. ஆடி அந்த பதம் மச்சாலே பித்தம் பித்தம் மச்சாலே பித்தம் பித்தம் எனக்கு அதிபதியாய் மச்சாலே கொண்டு தடி. கொஞ்சங்களே அத்தாரிடம் கக்க வந்தேன். முத்துமாரி, நீ வைகைக்கரைக்கு சென்று அங்கு உன்னதமாக தவம் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் ஒரு ஆண் மானாகவும் உன் அண்ணன் ஆதித்யன் ஒரு பெண் மானாகவும் வந்து உன் தவத்தடியில் ஒரு ஆண் குழந்தை என்று விட்டு செல்வோம். ஆம், ஆண் மகனேதான். பிள்ளை ஏனம் பெண்ணே நீ எடுத்து பெண்ணே நீ எடுத்து அங்கே பெருமையுடன் பெண்ணே
பாடுகிறேன். ஓடி வந்த அந்த கங்கையைத்தான் பாலன் ஒற்றை காலால் அம்மா நான் மாறிட்டேன். அம்மா தாயாரின் சொற்படி மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்து விட்டேன். இனி எனக்கு ஒரு தோழமையை தேட வேண்டும். தோழமையை வெல்லவென்றோ காத்தலிங்க நானும் இப்போ தோளில் வைத்தேன் வேலாயுதம் மணிமகன் நானும். சின்னானுடைய மாளிகைக்கோ காத்தலிங்க நானும் இப்போ சீக்கிரமாய் போறேனல்லோ மணிமகன் நானும்.
அப்படியே செய்வோம் தம்பி. அப்படியே செய்வோம் தம்பி. அப்படியானால் முதலில் நீயும் மாடு பார்க்கலாம். நாங்கள் உங்களை காப்பாற்றுகின்றோம்.
மஞ்சளை தான் எடுத்தோ செடிகளை நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியுடன் புசுங்கொடி செடிகளை அத்தரை தான் எடுத்தோ செடிகளை நீங்கள் எனக்கு அன்புடனே புசுங்கொடி செடிகளை தன்னுடைய மளிகைக்கோ அரியப்பு மாலையவ பிரியமுடன் போறாவா அரியப்பு மாலை கரியமல மல மீதரி கதனான் மீதரி இங்கே கரடி வெட்ட சுழன்று ஆடுறன்பா கரியமல மல மீதரி கதனான் மீதரி இங்கே உடுப்பு எல்லாவற்றை நாமாடி வேட்டை நாமாடி கலைத்து வீற்றிருந்தோம் நடு கனகத்தில் வேட்டை நாமாடி வேட்டை நாமாடி கலைத்து வீற்றிருந்தோம் நடு கனகத்தில் தம்பி அண்ணா தாகமாக இருக்குதடா தம்பி அண்ணா பாருங்கள் அங்கு நீரோடை தெரிகிறது அங்கு நீராடி விட்டு வருவோம் அப்படியே செய்வோம் தம்பி அடே சின்னா இந்த நீரோடையில இருந்து ஒரு விதமான வாசனை வருகிறதா அப்படி ஒன்றும் வரவில்லை அண்ணா மஞ்சளல்லோ சின்னான் மணக்குதடா சின்னான் மணக்குதடா எனக்கு மதிமயக்கம் மெத்த கொள்ளுதடா மஞ்சளல்லோ அண்ணா மணக்கவில்லை மதிமயக்கம் மெத்த கொள்ளவண்டா அத்தரல்லோ சின்னான் மணக்குதடா சின்னான் மணக்குதடா எனக்கு அதிமயக்கம் மெத்த கொள்ளுதடா அத்தரல்லோ அண்ணா மணக்கவில்லை மதிமயக்கம் மெத்த கொள்ளவண்டா யார் குளித்த குளித்த கங்கையடா இது கங்கையடா இது எனக்கரிய துறையே சொல்லேனடா கொப்பாண்டன் பாட்டி பெற்றெடுத்த அந்த ஆரியப்பூ மாலை கொடுத்த கங்கை பெற்றெடுத்த அந்த ஆரிய பூவாலை கொடுத்த கங்கை அந்த ஆரிய பூமாலை குளித்த கங்கை இவளை வாசனையாக இருக்கும்போது அவளை நேரில் பார்த்தால் வரமாட்டேன் தம்பி நான் வரமாட்டேன் அந்த மங்கை மாலை மாமனம் செய்யாமல் வரமாட்டேன் தம்பி நான் வரமாட்டேன் விடமாட்டேன் அந்த மங்கை மாலை மாமனம் செய்யாமல் வரமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன்
அந்த அரித்த வேளையிலே வளர்த்து மண்காளி நீயும் வந்துதவி செய்யணுமா வளர்த்து மண்காளி அந்த அரித்த வேளையிலே வளர்த்து மண்காளி நீயும் வந்துதவி செய்யணுமா வளர்த்து மண்காளி அவே குரல் அளிக்குதல்லோ வல்லத்து மண்காளியவ வல்லத்து மண்காளியவ சுருக்காயோடி வரா வல்லத்து காளியவ வல்லத்து மண்காளி அவே குரல் அளிக்குதல்லோ வல்லத்து மண்காளியவ வல்லத்து மண்காளியவ சுருக்காயோடி வரா வல்லத்து மண்காளியவ வல்லத்து மண்காளி அடே பாலகா எதற்காக இந்த கழுவில் நீ இருக்கின்றாய் எனது அம்மாவின் கட்டுப்பாட்டின்படி இந்த கழுவில் இருக்கிறேன் அம்மா அட கழுமரத்தில் நீ இருந்தால் என் மகனை பாலாட கண்மணியை அந்த கண்ணி வருவாளோட மகனை பால் அட கண்மணியை சீலா அட மலமரத்தில் நீ இருந்தால் என் மகனை பாலாட கண்மணி சீலா அந்த மங்கை வருவாளோட மகனை பாலாட கண்மணியே சீலா மகனை இந்த வேலாயத்தை பிடித்து உறங்கி விடுறா மிக்க மகிழ்ச்சி அம்மா மகனே நீ அந்த அரியப்பு மலையை மனம் பிடித்து வர வேண்டும் என்றால் வளையல் சட்டி வடிவெடுத்து அந்த அரியப்பு மலையை மனம் பிடித்து வர வேண்டுமடா அப்படியே செய்கிறேன் அம்மா போராவம் போராவம் வெள்ளத்து மண் காளியவ வெள்ளத்து மண் எவ பண்ணான பூலோகம் வெள்ளத்து மண் காளியவ வெள்ளத்து மண் காளி வளையல் வாங்கலையோ அம்மா மாரே வளையல் வாங்கலையோ 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 பச்சை சிகப்பு கருப்பு சிங்கள கங்கல சீனத்து கொலுசு வளையல் வாங்கலையோ அம்மா மாரே வளையல் வாங்கலையோ வளையல் வாங்கலையோ அம்மா மாரே வளையல் வாங்கலையோ பச்சை சிகப்பு கருப்பு சிங்கள கங்கல சீனத்து கொலுசு வளையல் வாங்கலையோ அம்மா மாரே வளையல் வாங்கலையோ வளையல் வாங்கலையோ அம்மா மாரே வளையல் வாங்கலையோ வளையல் செட்டியாரே வளையலின் விலையுரை பீரே 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 சரி செட்டியாரே வந்து அமருங்கள் பச்சை நிற வளையல் என்ன விலை 10,000 ரூபாய் சிகப்பு நிற வளையல் என்ன விலை 30,000 ரூபாய் கருப்பு நிற வளையல் என்ன விலை 20,000 ரூபாய் என்ன செட்டியாரே இவ்வளவு விலை சொல்லுகிறீர்கள் சரி போட்டு விடுங்கள் என்ன செட்டியாரே அனைத்து வளையல்களும் உடைந்து விட்டன ஒரே ஒரு வளையல் மட்டும் மிகுதியாக உள்ளது பெண்ணே நான் தான் காத்தவராயன் உன்னை மனம் பிடிப்பதற்காகவே இப்படி செய்தேன் சரி சுவாமி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்
சாடிகளே, எனக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். காசி கதிர்காமம் போறோம் போறோம், கதிர்காம யாத்திரை போறோம் போறோம். காசி கதிர்காமம் போறோம் போறோம், கதிர்காம யாத்திரை போறோம் போறோம். சேதி சிதம்பரம் போறோம் போறோம், சிதம்பர யாத்திரை போறோம் போறோம். சேதி சிதம்பரம் போறோம் போறோம், சிதம்பர யாத்திரை போறோம் போறோம். கொண்டு வந்தேன் ஒரு தோணி, இவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. கொண்டு வந்தேன் ஒரு தோணி, கொண்டு வந்தேன் ஒரு தோணி, இவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. கொண்டு வந்தேன் ஒரு தோணி. கல்யாணம். சரி, செலவுக்கும் காசு இல்லை, பாதையை காட்டுங்களா பிள்ளைகள். சரி, என்ன பண்ணி நிறுத்தி விடடா. இந்த சுத்தியர் அடே துளஞ்சு போவானே. இல்லையா என்ன ஏன்டா விழுத்தி நீ? சரி இருங்க. குப்பை வையடா. சரி. அடே அர்த்தம் எழுப்புடா. என்னையா? ஏன்டா என்ன கும்பத்துல இருக்கிற கும்பத்தட்டு வையடா. சரியா, நீங்களும் மறுத்து வைக்கலாம் தானே? அடே இங்க வாடா. என்னையா? என்ன வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருக்கிற? சொல்லுங்க. சரிங்க. கும்பத்தட்டு வச்சாட்டோடா. ஆமையா? மாப்பிள்ளை இந்த பேரை கட்டணும் வாடா. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. அடே துள்ளஞ்சவன இங்க வாடா. என்னையா? அங்க இருக்கிற மாப்பிள்ளை போய் பேரை கட்டணும் வாடா. மாப்பிள்ள உங்க பேர் என்ன? காத்தவராயன் சுவாமி. ஐயா ஐயா ஐயா, சாத்தபுரம் எழுப்பு. அடே சாத்தாபுரம் பத்தி கேட்காரா, போய் பேரை கட்டணும் வாடா. ஐயா உங்க பேர் என்ன? காத்தவராயன் சுவாமி. காத்தவராயன் சுவாமி. காத்தவராயன் சுவாமி நாமதேசிய பொம்பளை பேரை கட்டணும் வாடா. பொம்பளை 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 பொம்பளை. அடே அரும்புல போன இங்க வாடா. என்னையா? அங்க இருக்கிறடா பொம்பளை, அங்க போய் பேரை கட்டணும் வாடா. பொம்பளை உங்க பேர் என்ன? ஆரியப்பூமாலை. ஆறு அழுமலையா, ஆறு அழுமலையா, ஆறு அழுமலையா, ஆறு அழுமலையா, ஆறு அழுமலையா. அடே இங்க வாடா. என்னையா? என்ன மாலை கட்டி கொண்டு இருக்கிற பொம்பளை பேரை கட்டணும் வருத்தண்ணா. பொம்பளை உங்க பேர் என்ன? சத்தியே ஒழுங்காவும் சொல்லாது. ஆரியப்பூ மாலை. ஆரியப்பூ மாலை நாமதேசிய யோவான் புஷ்ப புஷ்பவான் பயாவான் பசுமான் பவதே தேவம் வேத யோவாதாயனம் வேத ஆயதனவான் பசுமான் பவதே சுக்ராம்பர்ணம் சரிவர்ணம் சத்தியம் புரசாரவர்த்திதாம் உமாசுதாம் சுகவிநாசகாரவர்த்திதாம். பூவை கொண்டு எல்லாரும் கூடடா.
பூசக்கூடாதா? சிவா சிவா அடே இங்க வாடா. என்னடா நீ பூசி கொண்டு திருநூற அங்க மாப்பிள்ளைட்டையும் பொம்பளைட்டையும் பொண்ணுக்கு பூசக்கூடாதா? அடே நீ பூசாதடா. மாப்பிள்ளைட்டையும் பொம்பளைட்டையும் பூசக்கூடாதா? சரி மாலையை மாத்தக்கூடாதா? வடிவான மாலை நானே போடுவேன். இது எனக்கு அடே நீ போடாதடா. என்னையா மாப்பிள்ளை பொம்பளை மாலையை மாத்தக்கூடாதா? சொல்லுங்களா அதை ஒழுங்கா. அடே சரி தாலியா கட்டக்கூடாதா? அடே நீ போடாதடா. மாப்பிள்ளை தாலியா கட்டக்கூடாதா? அதை ஒழுங்கா சொல்லிருக்கலாம். அடே நீ கட்டாதடா. மாப்பிள்ளை தாலியை போடக்கூடாதா? அரகராகன்று சொல்லி கதலிங்க நானும் அப்படி அணிந்து கொண்டேன் திருமாங்கல்யம் மருமகன் நானும். சிவ சிவா என்று சொல்லி கதலிங்க நானும் அப்படி அணிந்து கொண்டேன் திருமாங்கல்யம் மருமகன் நானும். சரி அருந்ததியை காட்டலாம். அம்மி மீதி தள்ளவோ நாங்கள் இரு பேரும் இப்படி அருந்ததியும் பார்க்கலட்டோ நாங்கள் இரு பேரும். அடே இங்க வாடா. அங்களை கூட்டிட்டு வந்த பிள்ளைகிட்ட போய் காசை வாங்கிட்டு வாடா. காசு காசு அப்பவே சொன்ன இந்த சொத்தியே இருக்கு காசு இல்லையா ஐயா? அடே கெஞ்சி கூத்தாடி வேண்டி கொண்டு வாடா. ஐயா ஐயா காசு. அடே என்னென்ன கெஞ்சாதரா அந்த பிள்ளைகிட்ட போய் கெஞ்சி வேண்டி கொண்டு வாடா. காசு இவ்வளோ காணும் இந்த சொத்தியை இருக்குது சொல்லி நாங்கள் அடே விழுப்புரம் சொல்லி காசு இந்த சொத்தியை கண்டுபிடிச்சிட்டு சரி குப்பை தட்டு வையடா. நீங்களும் மறுத்து வைக்கலாம் தானே ஐயா? யாரை தடியல்லோ நாங்கள் இரு பேரும் இப்பின மக்களுடனே போறோமெல்லோ நாங்கள் இரு பேரும். யாரை தடியல்லோ நாங்கள் இரு பேரும் மக்களுடனே போறோமெல்லோ நாங்கள் இரு பேரும்.
நல்லது அன்பான நம் தமிழ் யூடியூப் தளத்தின் சொந்தங்களே, தொடர்ந்து நமது இந்த தளத்தின் வழியாக பன்முகப்பட்ட கலைப்படைப்புகளை வழங்க காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியிருந்தவர் நடன ஆசிரியர் ரமேஷ் தர்ஷினி அவர்கள். அணியசி கலைஞர்களாக பிற்பாட்டு ரமேஷ் கவினிலா அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஒலி அமைப்பு சேவையை வழங்கியவர் SS சவுண்ட் உரிமையாளர் திரு சவேசன் அவர்கள். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேபோல ஒத்துழைப்பு நல்கிய இந்த பிள்ளைச்செல்வங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைச்செல்வங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்தும் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் KS சாந்தன். நன்றி, வணக்கம்.